திவ்யா வின்னர் ஆயிட்டாங்களான்னு இன்னும் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க. ஸோ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, திவ்யா தான் வின்னர். உங்கள் கையில் ட்ராஃபியே போயாச்சு. நிறைய பேருக்கு டவுட் இருந்துச்சு, நான் அதை கிளியர் பண்ணிடுறேன். திவ்யா தான் வின்னர், சபரி ரன்னர், இவர் விக்கல்ஸ் விக்ரம் வந்து செகண்ட் ரன்னர். இப்போ வந்து லைவில் வந்து அரோராட எவிக்ஷனும் முடிஞ்சிருச்சு. திவ்யாவுக்கு என்ன ப்ரைஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 lakhs ப்ரைஸ் மணி. அதில் வந்து 30% டேக்ஸ் போயிடும், என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ் போயிடும். ஸோ அதை மைனஸ் பண்ணிவிட்டு மிச்ச கேஷ் கொடுப்பாங்க. அண்ட் வின்னருக்கு வந்து சம்பளம் கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் ரூமர்ஸ் போயிட்டுருக்கு. அது எல்லாமே ரூமர்ஸ் தான். வின்னருக்கு வந்து சம்பள பணமும் கண்டிப்பாக உண்டு. அது போக பார்த்தீங்கன்னா ஒரு மாருதி சுசுகி விக்டோரியஸ் கார் கொடுத்துருக்காங்க. இந்த கார் வந்து நான் கொஞ்சம் கூட சீசன் 7 அர்ச்சனாக்கு கார் கிடச்சிது. முத்துக்குமரனுக்கு வெறும் நாமத்தை போட்டு அனுப்பிட்டாங்க, எதுவுமே கொடுக்கல. இப்போ திருப்ப திவ்யாவுக்கு வந்து கார் கிடச்சிருக்கு. அண்ட் ஒன் மோர் திங், திவ்யாவுக்கு வந்து 100 days சேலரி சொல்லிவிட்டு 100 days இல்லை 70 days சேலரி. அவங்க வைல்ட் கார்டாக தானே உள்ளே வந்தாங்க, பாதியில் தானே உள்ளே வந்தாங்க. ஸோ அவங்க எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருக்காங்களோ அத்தனை நாள் சம்பளம் கிடச்சிருக்கு. கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல, ரொம்ப நேர்மையாக அவங்களோட எல்லா வேலையும் செஞ்சாங்க. இந்த இடத்துல நான் மற்றவங்க செய்யலைன்னு சொல்லலைங்க, இவங்களுக்கு கிடச்சதுக்கு நான் அவங்கள சொல்கிறேன். ரொம்ப நேர்மையாக எல்லா வேலையும் செஞ்சாங்க. யாருமே எதை பற்றியுமே யோசிக்காமல் ஒரு தலைப்பாவை கட்டிட்டு தான் பாட்டுக்கு தான் வேலையை பார்க்குறது அப்படின்னு ரொம்ப சின்சியராக தனக்கு கொடுத்த வேலையை ஒழுங்காக செஞ்சதுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் கடவுள் கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த காரு, அந்த பணம் எல்லாமே அவங்களுக்கு ஒரு, இப்போ டைட்டில் வின்னர் ஆனால் அது ஃபேம் இருக்காது அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. முத்துக்குமரனை கூட ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க ஆங்கராக. ஸோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எதுவாக இருந்தாலும் நல்லது நடக்கணும்னு இருந்தால் கண்டிப்பாக நடக்கும். 10 வருஷமாக வந்து அவங்களுக்கு எல்லாமே தட்டி போச்சு, எல்லா ட்ராஃபியும் பக்கத்தில் வந்து தட்டி போச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணியிருந்தாங்க. இப்போது கடைசி நிமிஷத்தில் உங்களுக்கு ட்ராஃபி கிடச்சிருக்கு. ஸோ நிஜமாவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.